பிரைஸ் தி லார்ட். ஒரு சில அறிவிப்புகளுக்கு பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே உங்களை நடத்தி செல்கிறேன். எல்லா ஆராதனைகளும் நடைபெறுகிறது. சபையார் யாவரும் ஆலய ஆராதனைகளே தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமை காலை அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை வேதபாட கூட்டம் பைபிள் ஸ்டடி நடைபெறுகிறது. பைபிள் ஸ்டடியிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு நம்முடைய சபையிலே முழு ஜெபம் நடைபெறும். ஆரம்ப நாட்களிலே ஒரு அநேகர் கலந்து கொண்டாங்க. இப்பொழுது ஒரு 50 பேர் தான் கலந்து கொள்கிறாங்க. ஆகினாலே முழு ஜெபத்துக்கு விசுவாச பிள்ளைகள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு நம்முடைய சபையிலே முழு ஜெபம் நடைபெறும். விசுவாச பிள்ளைகள் கலந்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஜெபத்தோடு நீங்கள் கடந்து வரும்படி உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை காலை அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை மற்றும் மதியம் 11 மணி முதல் 12:30 வரை சகோதரிகளுக்கான உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. சகோதரிகள் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு சகோதரர்களுக்கான ஜெபம் நடைபெறுகிறது. சகோதரர்கள் கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை இரவு 7 மணி முதல் 8 மணி வரை வாலிபர் கூட்டம் நடைபெறுகிறது. வாலிப பிள்ளைகள் அனைவரும் அந்த கூடுகையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். சண்டே கிளாஸ் ஞாயிறு பள்ளி சிறு பிள்ளைங்களுக்கு 8 to 8:30 மணியிலிருந்து 11 மணி வரை நடைபெறுகிறது. ஆகினாலே உங்களுடைய பிள்ளைகளை சபைக்கு ஆயத்தப்படுத்தி நீங்கள் 8:30 மணிக்கு நீங்கள் அனுப்பிவிடும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் காத்திருக்கிறோம். வெனிசுலா நகரம் நிலநடுக்கத்தினாலே 1,00,000 மக்கள் இறந்து போய்விட்டார்கள். ஒரு நிமிடம் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர் அந்த தேசத்தை ஆறுதல் படுத்தும்படியாக, உறவுகளை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கும்படியாக, தேவனுடைய கோபம் அவர்கள் மேலிருந்து விட்டு விலகும்படியாக நாம் எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தர் நாம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். இன்னொரு ஜெப குறிப்பு, ஜூலை 24, 25, 26 வெள்ளி சனி ஞாயிறு ஃபாதர் பர்க்மன்ஸ் அவர்கள் நம்முடைய மத்தியிலே கடந்து வர்றாங்க. சோனி கிரவுண்டில் வைத்து கூட்டம் நடைபெற இருக்கிறது. அனுகூலமான கால சூழ்நிலை கர்த்தர் கொடுக்கணும். அநேகர் ரட்சிக்கப்படணும், அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். ஃபாதர் பர்க்மன்ஸ் அவங்க கூட்டத்தில் அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. அவருடைய பாடல்கள் செய்தியின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு விலையேறப்பட்ட தேவனுடைய தாசன். கர்த்தர் அவரை பலப்படுத்தும்படியாக, கூட்டங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாம் எல்லாம் 2 கரங்களை வைத்து கர்த்தர் நாம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணோம். வருகிற ஞாயிறு முதல் ஞாயிறு ஆகினாலே தசமபாக காணிக்கை பெறப்படும். நீங்கள் ஆலயம் முடிந்து செல்கிற பொழுது அதற்கான கவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லும்படி உங்களை இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோபுவின் புத்தகம் 22வது அதிகாரம் 23 முதல் 30 வசனங்களை வாசிக்கலாம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்திற்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உனக்கு
பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். அடுத்த வசனம், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். குற்றமற்று இருந்தவனை கூட கர்த்தர் தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றான். தலைகளை வணங்கி ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிற பிதாவே, நன்றி அப்பா. மட்டும் பாடல் மூலமாக, சாட்சியின் மூலமாக, துதியின் மூலமாக உம்முடைய நாமத்தை வேத்து பிடிக்க கர்த்தர் உதவி செய்து ஸ்தோத்திரம். இப்போது வார்த்தையை தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் ஒருவரே. ஜனங்கள் பல்வேறு தரப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறாங்க. ஆவியானவர் பிள்ளைகளுடைய இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பரலோகத்திலிருந்து அனுப்பும்படி ஜெபிக்க அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோபுவினுடைய நண்பர் எலிப்பாஸ் இப்படி சொல்லுகிறார். 23, 24, 24 வசனங்களை கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த வாரத்தில் 25, 26 வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 22, 25, 26. அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பி. எலிப்பாஸ் என்ன சொல்கிறார் யோபுவை பார்த்து? சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். சர்வ வல்லவர் யார்? ஆதியாகமம் 17. ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரு? 99 வயசுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாக என்ன சொன்னாரு? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கண்டுகொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் நம்மை உயர்த்துகிற போது, நம்மை ஆசீர்வதிக்கிற போது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதான் சபைக்கு வரணும். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். என்னாகமம் 24:1 வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சங்கீதம் 115:15 வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். இல்லைன்னா கண்மலையின் மேல் இருக்கிற பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி இருக்க மாட்டார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்க மாட்டார். எல்லா ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உன் நடுவில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்க மாட்டார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உன் நடுவில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்க மாட்டார். நம்மை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் நாம் ஆசீர்வாதத்தை பிடித்து கொள்ளக்கூடாது.
ஆசீர்வதிக்கிற தேவனை நாம் பிடித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் எலிப்பா சொல்கிறார், சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். யோபுவை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம், கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் செல்வந்தனாய் இருந்தான், பெரிய கோடீஸ்வரனா இருந்தான் யோபு. ஆகையினாலே எச்சரிப்பின் வார்த்தையை எலிப்பாஸ் இங்கே கொடுக்கிறார். யோபுவை பார்த்து ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். சங்கீதம் 52வது சங்கீதம், தாவீதினுடைய சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல், தேவனை தன் பலனாக எண்ணாமல், தன் செல்வ பெருக்கத்தை நம்பி, தன் செல்வ பெருக்கத்தை நம்பி, தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான், தன் தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார். தேவனை என்ன செய்யல? பலனாக எண்ணவில்லை. தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தீவனையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இவன் என்ன செய்யறான்? தேவனை தன் பலனா எண்ணல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. சந்தன் பண்ணுவார், நம்மளை பலப்படுத்துவார். ஒருவேளை நீங்கள் பலகீனத்தோடு வந்திருக்கலாம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் உங்களுடைய பலனை நீங்கள் நம்பக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். லேசான காரியம். ஒரு பச்சை தாடை எலும்பை, கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை வைத்து சிம்சோன் 1000 பெலிஸ்தியர்களை கொன்று போட்டான். அந்த செந்தன், அந்த பலன் எப்படி அவனுக்கு கிடைத்தது? அவன் நஸ்ரயன். அவன் நஸ்ரயன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவனை தன் பலனாக எண்ணாமல். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சங்கீதம் 52:1 வாசிக்கலாம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல் இருக்கிறது. சரிங்களா? என்ன செய்யறான்? கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறான். கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல இருக்கிறது. தாவீது சொல்கிறார், என் நாவானது நாள் முழுவதும் உம்முடைய துதியை சொல்லும் சொல்றாரு. தாவீது சொல்றாரு. யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் சொல்கிற, நாவும் நெருப்பு தான். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே காட்டுத்தீ பிடிச்சிருச்சுன்னா அதை அணைக்க பெரும்பாடுபடுவாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து தண்ணீரை பாய்ச்சி அந்த அணைப்பாங்க, மிகுந்த கஷ்டப்படுவாங்க. அதை போலதான், அந்த நெருப்பை போலதான் நாக்கு. அந்த ஒரு சின்ன கங்கு, ஒரு எரி பந்தம், ஒரு சின்ன கங்கு தீப்பொறி ஒரு காட்டையே அழிச்சிருதுன்னா அந்த நாவும் நெருப்பு தான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்றார். ஆகையினாலே நம்முடைய நாக்கை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வீணாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளிலே
கணக்கு கொடுக்க வேண்டும். கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய், கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரன் கத்தியை போல இருக்கிறது. 3வது வசனம், நன்மையை பார்க்கிலும் தீமையையும் நன்மையை பார்க்கிலும் தீமையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். பொய்யையும் விரும்புகிறாய். அடுத்த வசனம், கபடமுள்ள நாவே, கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். சங்கரிக்கும் சகல வார்த்தைகளை விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி, அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடிக்கு அழிப்பார். நாக்க குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, சுவருக்கும் காதிற்கும் சொல்லுவாங்க. பேசுற வார்த்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். சிலருடைய வார்த்தை ஈட்டியை போல இருக்கும். இருதயத்தை குத்தக்கூடிய வார்த்தையா இருக்கும். நான் துக்கத்தோடு சொல்றேன், என்னுடைய மகன் பெஞ்சமின் ஹென்றி, அவன் பிஇ டிகிரி முடிச்சிட்டான். ஒரு அரியரும் வைக்காம முடிச்சிட்டான். என்னுடைய க்ளோஸ் ரிலேஷன், என்னுடைய நெருங்கிய உறவினர், அவருடைய மகன் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் சொன்னார், உன் மகனுக்கு கொடுத்துருக்கிற பட்டத்தை பெரிய ஃப்ரேம் போட்டு உன் வீட்டில் வச்சுக்கோ, உன் மகனுக்கு வேலையே கிடைக்காது. நான் இருதயத்தில் சிரித்தேன். அவன் வேலை செஞ்சு பிழைக்கணும்னு சொல்லி எங்கள் குடும்பம் இல்லை. கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக தான் வச்சிருக்காரு. அவன் தலைப்பிள்ளை, முதல் தலைப்பிள்ளைகள்லாம் ஊழியத்துக்கு. நானும் தலைப்பிள்ளை. எங்கள் குடும்பத்தில் 4 பேர், நாங்கள் சகோதரர்கள். நானும் தலைப்பிள்ளை. எங்கள் அப்பா என்னை ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க. முதல் பலன் யாவும் கர்த்தருக்குரியது. எனக்கு அந்த அவங்க சொன்னது என்னை ஈட்டியை போல பாய்ந்து என்னுடைய இருதயத்தை மிகவும் வேதனைப்படுத்தியது. சிலருடைய வார்த்தைகள் அப்படி இருக்கிறது, ஈட்டியை போல இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா பேசுங்க. பேசும்போது ஜாக்கிரதையா பேசுங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தேவன் உன்னை என்றென்றைக்கு இராதபடிக்கு அழித்து போடுவார். உன்னை பிடித்து வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி ஜீவனுள்ள தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குமா. ஜீவனுள்ள தேசம் என்றால் பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. தாவீது சொல்கிறார், ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். தாவீது சொல்கிறார், ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருக்கு முன்பாக நடப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். எல்லாரும் நியாயஸ்தானத்துக்கு முன்னால போய் நிக்கணும். தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்த வாசிக்கணும். ஜீவ புஸ்தகம் அப்பொழுது திறக்கப்படும். யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதோ அவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லையோ அவர்கள் நரகாக்கினைக்கு தள்ளப்படுவார்கள். அடுத்த வசனம், 6வது வசனம். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து என்ன சொல்வாங்களாம்? இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன்
தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நீதிமான்கள் என்ன செய்வாங்க? அவனை பார்த்து நகைப்பார்கள். நீதிமான்கள் அதை கண்டு பயந்து, ஏன் ஜீவனிலோ தேசத்தில் இல்லாதபடிக்கு அவனை பிடுங்கி போடுவா. தேவனுடைய பிள்ளை, தாழ்மையோடு சொல்றேன், கத்தர பலனாய் என்னங்க. கரங்களை வைத்து சொல்லுங்க, என் தேவன் என் பலனாகிய தேவன். சங்கீதம் 116 நினைக்கிறேன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்ற வசனம் தெரியல, சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. சங்கீதம் 116 சங்கீதம் 18:1 வாசிக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என்ன சொல்றாரு தாவீது? God is my strength. தேவன் என்னுடைய பலனாய் இருக்கிறார். நீதிமான்கள் அதை கண்டு பயப்படுவாங்க. ஏன்? கர்த்தர் அவனை வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி ஜீவனுள்ளோ தேசத்தில் இடாதபடிக்கு அவனை பிடுங்கி போடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் என் பலன் என்ற சத்தமா சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. சங்கீதம் 49:6 சங்கீதக்காரன் சொல்கிறான், வாசிக்கலாம். தங்கள் செல்வத்தை நம்பி, தங்கள் செல்வத்தை நம்பி, தங்கள் திரளான ஐஸ்வரியத்தினால் பெருமை பாராட்டுகிற, தங்கள் திரளான ஐஸ்வரியத்தினால் பெருமை பாராட்டுகிற, தங்களுடைய செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வரியத்தில் பெருமை பாராட்டுகிற. மைக்கேல் ஜாக்சன் எல்லாத்துக்கும் தெரியும், அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. 50 வயதிலே மரித்து விட்டார். உலகம் முழுவதும் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறார்கள், ரசிகர்கள் ரசிகைகள் இருக்கிறாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட திறமை, அவர் டான்சர் மட்டுமல்ல, பெஸ்ட் சிங்கர். அவர் மிக அழகாய் பாடக்கூடிய ஒரு மனிதர், மிக அழகாய் நடனம் ஆடக்கூடிய மனிதர். கடைசியில் புழுத்து செத்தார். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். 28வது வசனத்தை வாசிக்கலாம். தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான், தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். நான் ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன் யாரு? முதல்ல தாழ்மையா சொல்றேன், என் தேவன். அவர்கிட்ட தானே ஐஸ்வர்யம் இருக்கு. அவர் தான் முதல் பணக்காரர். இரண்டாவது பணக்காரன் சாலமோன். அவனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 200 லட்சம் கோடி. 200 லட்சம் கோடி. அமெரிக்காவை சேர்ந்த இலான் மஸ்க், அவனுடைய சொத்து மதிப்பு 84 லட்சம் கோடி. அந்த பணத்தை என்னன்னா நம்ம ஜீவிய காலம் காணாதான். யூடியூப்ல பார்த்தேன். 84 லட்சம் கோடிய என்னன்னா ஜீவிய காலம் போதாதான். சாப்ட்வேர் நிறுவனத்தின் தலைவர் பில் கேட்ஸ் 500 கோடியை எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகளுக்கு
அவங்க தானமாய் வழங்குறாங்க. நம்ம கொடுப்போமா? 500 கோடியை கொடுப்போமா? நம்ம அவங்க அமெரிக்க தேசத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. அவங்க எல்லாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க. இந்திய தேசத்திலே கஷ்டப்படுகிற சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க. எத்தனையோ ஆர்பனேஜஸ் நடந்து கொண்டு இருக்கிறது, அனாதை விடுதிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்திய தேசத்தின் முதல் பணக்காரன் அம்பானி, அவனுடைய சொத்து மதிப்பு 8 லட்சம் கோடி. அவருடைய மகனுக்கு இப்பொழுது திருமணம் நடத்தினார் அம்பானி. அதுக்கு அவர் செலவழித்த தொகை 5000 கோடி. ஒரு கல்யாணத்துக்கு அவங்க எவ்வளவு செலவழிச்சாங்க? 5000 கோடி. நீதிமொழிகளிலே சாலமோன் ஞானி சொல்லுகிறார், தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். அந்த அம்பானி மகனுக்கு 5000 கோடி செலவுல அவர் கல்யாணம் முடிச்சு வச்சாரு. அந்த மகனுடைய வெயிட் எவ்வளவு தெரியுமா? 200 கிலோ. நம்மளால ஒரு 75 கிலோ 80 கிலோவை நம்மளால சுமந்து நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. அவனுடைய மனைவியினுடைய வெயிட் எவ்வளவு தெரியுமா? 48 கிலோ. 200 கிலோ எங்க இருக்கு, 48 கிலோ எங்க இருக்குன்னு பாருங்க. பணம், எல்லாம் பணம். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணத்தை கண்டால் பிணமும் வாயை திறக்கும் சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறதுன்னு வேதம் சொல்லு. தேவனுடைய பிள்ளை, நான் முதல்ல சொன்னபடி நாம் ஐஸ்வர்யமானா இருக்கிறது தான் கர்த்தருடைய கிருபை. நம்ம ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறாரு. வேதம் சொல்லுகிறது, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆசீர்வாதத்தை பிடித்து கொள்ளக்கூடாது, ஆசீர்வாதத்தை கொடுத்த இயேசுவை பிடித்து கொள்ளணும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கரங்களை, நல்ல கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 10:23 ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவை சந்திக்க வருகிறான். அவன் இயேசுவினிடத்தில் போய், நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன் கேட்டான். மோசேயினுடைய ஆகமங்களை எல்லாம் கை கொள்றையா? நான் சிறு வயது முதல் அதையெல்லாம் கை கொள்றேன். ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை வித்து தரித்திரர்களுக்கு கொடுன்னு சொன்னார் இயேசப்பா. அவன் மிகுந்த ஐஸ்வர்யமானாய் இருந்தபடியினாலே மிகவும் துக்கப்பட்டவனாய் திரும்பி போய்விட்டான். அவன் மிகுந்த ஐஸ்வர்யமானாய் இருந்தபடியினாலே அவன் துக்கப்பட்டவனாய் திரும்பி போய்விட்டான். தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம தரித்திரம்னா வாழணுன்றது தேவனுடைய திட்டம் இல்லை. நம்ம 10 வீடு வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்லை. ஆனால் நாம் இயேசுவை நாம் பிடித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை நாம் பிடித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 62வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 62வது சங்கீதத்தை வாசிக்கலாம். 10வது வசனத்தை தாவீது அரசன் சொல்றாரு. கொடுமையை நம்பாதிருங்கள், கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின்மேல் வைக்காதேயுங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின்மேல் வைக்காதீங்க. ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின்மேல் வைக்காதீங்க. அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் திரும்பி போயிட்டான். ஏசப்பா, தேவனுடைய பிள்ளைங்களை ஒன்று சொல்றேன்,
ஏசப்பா உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார் மலையின் மேல. 5000 புருஷர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க, அது போக ஸ்திரீகள் இருக்கிறாங்க, சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்க. 3 நாள் ஏசப்பா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவங்கள பசியோடு அனுப்புறது ஏசப்பாவுக்கு விருப்பம் இல்லை. ஏசப்பா சீஷர்களை பார்த்துக்க ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இது வனாந்தரம் ஆயிற்றே, இத்தனை பேருக்கு ஆகாரம் அகப்படாதே, 5000 புருஷர்கள் மாத்திரம் இருக்காங்களே, அது போக அவங்களுடைய மனைவிகள் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க சூழ்நிலையை சொன்னாங்க, இது வனாந்தரம் ஆயிற்றே. இப்ப ஒரு சிட்டியில ஏசப்பா பேசிக்கிட்டு இருந்தாருன்னா அங்க ஒரு சமையல்காரனை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். ஆனா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற இடம், ஏசப்பா பேசிக்கிட்டு இருக்கிற இடம் ஒரு வனாந்தரம். உங்களிடத்தில் ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்போ 2 மீன் இருக்கு, அதை ஏன்ட்ட கொடுங்க. அதை வானத்துக்கு நேராக ஏசப்பா உயர்த்தின பொழுது 5000 பேர் சாப்பிட்டாங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. தேவனுடைய பிள்ளைங்க ஏசப்பா சொன்னாரு 12 கூட மீதி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட மீதி இருக்குன்னு சொன்னாங்க. ஏசப்பா சொன்னாரு, சேர்த்து வையுங்கள். சிலருக்கு சேவிங்ஸே கிடையாது, சேர்த்து வைக்கிறதே கிடையாது. அவசரம் ஏற்படுகிற போது எல்லாத்திட்டையும் போய் கேட்கிறது. யார் தருவா? யார் தருவா? 12 கூடையை வீசி தூக்கி எறிஞ்சிட்டு போங்கன்னு சொல்லல, சேமிச்சு வைங்கன்னாரு. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சம்பாதிக்கிறீங்க, சமையல் எல்லாம், கல்வி, பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு எல்லாம் போக உங்கள்ட்ட மீதி இருக்கிற பணத்தில் ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல சேர்த்து வைங்க. தப்பு கிடையாது, சேர்த்து. ஏசப்பாவே சொல்றாரு 12 கூடைய சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. சிலர் ஊதாரியா இருப்பாங்க, பணமே அவங்க கையில நிக்காது. ஆடம்பரமான வாழ்க்கையில சில பேர் இருப்பாங்க, மிக ஆடம்பரமா வாழணும்னு நினைப்பாங்க. வாசிக்கலாம் எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்துக்கு ராய் கடந்து வரலாம். எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பலவான் என்ன செய்யக்கூடாது? பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. நம்முடைய சுய பலத்தை ஒரு நாளும் நம்பவே கூடாது. காட்ஸ் ஸ்ட்ரென்த். எத்தனை பேர் தேவ பலன் உங்களுக்கு வேணும்னு விரும்புகிறீங்க? சங்கீதம் 18:1 திரும்ப வாசிங்க. தாவீது சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மேல் அன்பு கூறுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல? வலது கரத்தை எடுத்து உயர்த்தி, என் பலனாகிய கர்த்தாவே உம்மேல் அன்பு கூறுவேன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தான் நம்முடைய பலம். தேவன் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும். தேவன் தான் நம்மளை உயர்த்தணும். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதே. பூமியிலே நியாயத்தை நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன்.
இன்னைக்கு கலெக்டர் என்ன செய்கிறாரு? சிலைக்கு முன்னாடி உக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்த இந்த உலகத்திலே பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் இந்த உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார். எவரையும் உயர்த்தவோ எவரையும் மேன்மைப்படுத்தவோ அவருடைய வலது கரத்தினால் ஆகும். நாகமான் சீரிய தேசத்து படை தளபதி. அவனுக்கு என்ன வியாதி? குஷ்டரோகம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் குஷ்டரோகிகள் நகரத்துக்குள்ள வரக்கூடாது, சிட்டிக்குள்ள வரக்கூடாது. அப்படி வரணும்னா அவங்க தலையை மூடி நான் குஷ்டரோகி குஷ்டரோகி என்று கத்திக்கொண்டே அந்த நகரத்துக்குள்ளே வர வேண்டும். ஆனா இந்த நாகமான் சீரிய தேசத்து படைத்தளபதி, அவனுக்கு ஒரு குஷ்டரோகம் இருந்துச்சு. அவனுடைய வீட்டிலே இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு சிறு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை நாகமானுடைய மனைவிக்கு வேலைக்காரியாய் இருந்தாள். இந்த நாகமான் ஒவ்வொரு நாளும் குஷ்டரோகத்தை குறித்து பாதிக்கப்பட்டதை குறித்து அந்த வேலைக்காரி அறிந்த பொழுது, எஜமான்ட்ட சொல்லுங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு போக சொல்லுங்க, அங்கே எலிசான்ற ஒரு தேவனுடைய மனிதர் இருக்கிறார், அவர்கிட்ட போக சொல்லுங்க, சுகமாயிரும். இந்த நாகமான் இஸ்ரவேல் தேசத்துக்கு கடந்து வர்றான், ராஜாட்ட போறான், அவன் சட்டையை கிழிச்சிட்டு அழுறான். நான் எப்படி உன் குஷ்டரோகத்தை நீக்க முடியும்? அவன் ராஜாட்ட போய் கேட்கிறான். அவனுக்கு எலிசான்ற ஊழியக்காரன் யாருன்னே அவனுக்கு தெரியல. இப்ப ராஜா சொல்ற, எலிசாட்ட போங்கன்னு சொல்ற. எலிசா ஒரு கூரை வீட்டில் இருந்தார். இந்த நாகமான் அந்த கூரை வீட்டுக்கு போயிட்டான். அவன் உள்ள வர்றதுக்கு முன்னாடி எலிசா சொல்றான் வேலைக்காரன்ட்ட, எலிசா வேலைக்காரன்ட்ட சொல்றான், யோர்தான்ல போய் 7 தடவை முங்கி எந்திரிச்சிட்டு போக சொல்லுன்னு சொல்லிட்டான். இந்த நாகமானுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஒரு சீரிய தேசத்து படைத்தளபதி வந்திருக்கிறேன், என்னை வீட்டுக்குள்ள அழைச்சி சுக எண்ணெயை கொடுத்து ஜெப எண்ணெயை கொடுத்து அப்படியே என் கையிலையும் காலையும் பூசி சுகமாகுன்னு சொல்லுவான்னு நினைச்சா, இவன் போய் யோர்தான்ல போய் 7 தடவை முங்க சொல்றானே. அர்போன் பர்னோட் என்ற ஆறுகள், அருமையான ஆறுகள்லாம் எங்க தேசத்துல ஓடுது. இந்த யோர்தான் அதை விட பெருசா. இப்படியே அவன் மன வருத்தத்தோடு வேதனையோடு இந்த நாகமான் திரும்ப போகும்போது வேலைக்காரன் சொல்றான், நாகமான் கூட வந்த படைத்தலைவர், அவர் என்ன கஷ்டமான காரியத்தை சொன்னாரு? ஒரு 1000 பேருக்கு ஆடு அடிச்சு நீ சமைச்சு போடுன்னு சொன்னா செய்வே இல்லை. உன்கிட்ட பணம் இருக்குல்ல, 7 தடவை தானே முங்க சொல்ற, முங்கி பாருங்க. அவன் 7வது தடவை முங்கின போது அவனுடைய மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமம், நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமம், நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Praise the Lord. Hallelujah, hallelujah. இப்ப இந்த நாகமான் திரும்பி வர்றான் எலிசாட்ட. ஒரு ஆஃபரிங் கொடுக்க வர்றான், ஒரு காணிக்கை கொடுக்க வர்றான். காணிக்கையை கையிலேயே எடுத்துட்டு வர்றான் இந்த நாகமான் வந்து. இந்த எலிசாட்ட காணிக்கை கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. காணிக்கை வாங்குறது தப்பா? எவ்வளவு நாளும் காணிக்கை வாங்கலாம், தப்பே கிடையாது. நீங்க கோடி கொடுத்தாலும் நான் வாங்கலாம், தப்பே கிடையாது. இவன் என்ன சொல்லிட்டான், எலிசா எனக்கு வேணான்னு சொல்லிட்டான். இந்த வேலைக்காரன் என்ன செஞ்சான், எலிசா என்
என்னுடைய எஜமான் எலிசா பிழைக்க தெரியாதமே, நான் இவன்கிட்ட போய் பின்னாடியே துரத்தி போனான். இப்போ எலிசா கேட்குறான் வேலைக்காரனை பார்த்து, எங்கேருந்து வர்ற? உன் இருதயம் அவனோடு பின்தொடர்ந்து போகவில்லையோ, அந்த நாகமாண்ட குஷ்டரோகம் உன்னையும் உன் குடும்பத்தையும் பிடிக்கும். ஒலிவத்தோப்பு வாங்குறதும் திராட்சை தோட்டம் வாங்குறதும் காலமா இது? கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய காலம். அவ்வளோ ஆஃபரிங் எனக்கு தேவையில்லை. காலையில் நான் 2 இட்லி சாப்பிடுவேன், மதியம் கொஞ்சம் போல சோறு சாப்பிடுவேன், நைட்டு 2 சப்பாத்தி சாப்பிடுவேன். கர்த்தரை நான் நடத்தி கொண்டு இருக்கேன், இது எனக்கு போதும். எனக்கு திராட்சை தோட்டமும் இவ்வளவு பணம் வந்தா நான் என்ன செய்வேன்? ஹாஸ்பிட்டல் கட்டுவேன். அப்புறம் எப்படி சுகத்தை குறித்து பேச? ஹீலிங்கை குறித்து எப்படி, அற்புத சுகத்தை குறித்து எப்படி பேச? ஆஸ்பத்திரி கட்டுனா, காலேஜ் கட்டுனா, பைபிள் காலேஜ் கட்டலாம், இன்ஜினியரிங் காலேஜ் கட்ட, இது காசு நிறையா இருக்கு. என்ன செய்யன்னு தெரியாம காசு இருக்கு. இது திராட்சை தோட்டம் வாங்குவோம், ஒலிவத்தோப்பு வாங்குற காலமா இது? இவ்வளோ காணிக்க வாங்கினா என்ன செய்வேன்? திராட்சை தோட்டம் வாங்குவேன், ஒலிவத்தோப்பு வாங்குவேன், ஊழியத்தை விட்டுருமே. இது அதுக்குரிய காலம் கிடையாது. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய காலம். ரெண்டு கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அடுத்த குறிப்பு யோபுவின் புத்தகம் 22வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து, தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர், தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பான். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாயிருந்து, தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பி. சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் சுக்க வெள்ளியுமாய் இருப்பார். நீர் அப்பொழுது என்ன செய்வீர்? சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாயிருப்பீர். தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பி. சங்கீதம் 37:4 வாசிக்கலாம். தாவீது அரசன் சொல்கிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருளி செய்வார். வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க இன்னைக்கு? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பிலிப்பியர் 4:4 ஆவியானவர் ஞாபகப்படுத்துறார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த காலை வேளை? எத்தனை பேர் சந்தோஷமா இருங்க? பாடலாமா? சந்தோஷம் பொங்குதே என்று சொல்லி பெஞ்சமின் எல்லாரும் பாட போறோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி சந்தோஷமா இருங்க சொல்லுங்க. கையை பிடிச்சி சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றி, சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை
சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்படியே ஆவில நரம்புங்க. சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்படியே கையை தட்டி சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்படியே ஆவில நரம்புங்க. சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. நல்ல கையை தட்டி ஆவில நரம்பு. Praise the Lord. Hallelujah. 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 சங்கீத புத்தகம் 21வது சங்கீதம். சங்கீத புத்தகம் 21வது சங்கீதம் 1 முதல் 4 வசனங்களை தாவீது அரசன் சொல்கிறார். வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். தாவீது ராஜா என்ன செய்யறாரு? தேவனுடைய வல்லமையிலே மகிழ்ச்சியாய் இருக்க. ஏன்? அவருக்கு தெரியும் கோலியாத்தை முறியடிக்க தாவீதால முடியாது, ஆனா அவருக்குள் இருக்கிற என் தேவனால் அவனை முறியடிக்க முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. என்ன நாயின் நினைச்சியான் கோலியாத் கேட்கிறான். அவன் ஜீவிய காலமெல்லாம் படை வீரன். அவனுடைய ரெக்கார்ட்ஸ் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தாவீது சொன்னான் கோலியாத்தை பார்த்து, நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற சேனைகளின் தேவனுடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். ராஜா அவருடைய வல்லமையில் எப்படி இருக்கிறார்? கர்த்தர் நம்முடைய பலன் தானா? சங்கீதம் 18:1, என் பலனாகி கர்த்தாவே உம்மில் ராஜா உம்முடைய வல்லமையில் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பில் எவ்வளவாய் களி கூறுகிறார். தாவீது அவருடைய வல்லமையிலே மகிழ்ச்சியாய் இருக்கிறார். என்னைக்குமே நம்முடைய சுயபலத்தை ஒரு நாள் நம்பவே கூடாது. God is my strength. தேவன் என் பலனாய் இருக்கிறார் என்று சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. நல்ல நல்ல கையை தட்டி ஆவியானவர். Praise the Lord. Hallelujah. அடுத்த வசனம், 2வது வசனம். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி, அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிரு, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். தேவ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் என்ன செய்வார்? தேவனுடைய பிள்ளை, தேவையை பார்த்து பயப்படாத, சூழ்நிலையை பார்த்து பயப்படாத. சூழ்நிலையை மேலானவர் என் தேவன். அவரை குறித்து ஆபிரகாம் சொல்றான், சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். நம்முடைய தேவன் யார்? சர்வ வல்லவர். நீங்க அவரிடத்திலே மகிழ்ச்சியாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க.
கவலைப்படுகிறதினால் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியுமோ? நாளைய தினத்துக்காய் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய பிள்ளைங்க, இப்பயே ஜூலை மாசத்துக்கு என்ன செய்வேன் கவலைப்படாதீங்க. உங்களுடைய சங்கீதம் 55 நினைக்கிறேன், தாவீது சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் உன்னை ஆதரிப்பார். எத்தனை பேர் விசுவாசிங்க? 2 கரங்களை வைத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மன விருப்பத்தின்படி நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார். நம்ம விரும்புறத கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்த வசனம், உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பி, அவருடைய சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். எத்தனை பேர் வலது கரத்தை விடுத்து தலைக்கு மேல வச்சு இந்த வசனத்தை வாசிக்கலாமா? உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, அவர் சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்க? தேவன் நம்மை கிரீடத்தினால் அலங்கரிக்க போகிறார். ஆமே. எத்தனை பேருக்கு மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஹாப்பி, ஆல்வேஸ் ஹாப்பி, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உங்களுடைய சந்தோஷத்தை மாத்திரம் இழந்துடாதீங்க, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை கட்ட. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு பயத்தோடு, மரண பயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம்? தாவீது சொல்கிறார், கர்த்தரிடத்தில் ஆயுசை கேட்டேன், அவர் என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு பலகீனத்தோடு வந்திருக்கிறீங்க, உங்கள் பலகீனத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அற்புதம் செய்கிறவர். உன்னுடைய பலகீனம், உன்னுடைய வியாதி, உன்னுடைய மரண பயம் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக, இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக, இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்று. மீகா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் எகிப்து தேசத்தை கடந்த போது நடந்தது போலவே உங்களை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் நல்ல கரங்களை தட்டி ஆரவாரம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆரவாரம் பண்ண போறீங்க? Praise the Lord. Hallelujah. 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 Jesus, hallelujah. Jesus, hallelujah. Jesus, hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து இருக்கலாம். Praise the Lord. Glory to God. Glory to God. Hallelujah. 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 சங்கீதம் பாடல் புத்தகம் 155. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனான். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah.
சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர், சாவை வென்றவர் என் மனமானார். ஆஹா இது இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனமானர். கண்டு கொண்டே ஒரு புதையல் பெற்றுக்கொண்டே, கண்டு கொண்டே பெற்றுக்கொண்டே. இயேசுதான், 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 இயேசுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனமானர். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் வைகளெல்லாம், பாவமெல்லாம் சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனமானர். ஆஹா இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. இது அதிசயம்தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனமானர். பரலோகத்தில் எனது பெயர், பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்கான் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்கான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானர், சாவை வென்றவர் என் மனமானர். ஊரெல்லாம் சொல்ல
வல்லவர் என் சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர். எல்லா ஆவியில நிரம்புங்க, எல்லாரும் ஆவியில நிரம்புங்க, எல்லாரும் ஆவியில நிரம்பலாம். கரங்களை தட்டி Praise the Lord. நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையை பேசி, அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகத்தில் நமது பெயர் தேவன் எழுதிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க என்ன செய்யணும்? ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் ஜீவிக்கிறார் என் இயேசு சீக்கிரம். திரும்ப பாடலாமா? பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார், பரலோகத்தில் எனது